ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி ஒரு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்னென்னா ரியாக்ஷன். அதாவது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாலோ இல்லை நம்ம மெசேஜ் பண்ணினாலோ அதுக்கு நம்ம அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரியாக்ஷன், அந்த ஈமோஜி சிம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அந்த ரியாக்ஷன்ஸை கொடுக்கறது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம அனுப்புகிறோம், நம்ம அனுப்பின மெசேஜுக்கு அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பட் ரியாக்ஷன் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆன மாதிரி காமிக்கும். வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அவங்க கொடுத்த ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நம்ம ஹைட் பண்ண முடியும். இப்படி ஹைட் பண்ணுறது மூலமாக நம்ம நார்மல் மெசேஜ் இல்லாமல் நம்ம கொடுத்த மெசேஜுக்கு அவங்க ரியாக்ஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகாது, அந்த மெசேஜ் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்காது. இந்த ஃபியூச்சரை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு காமிக்கக்கூடிய மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை எப்படி ஹைட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். அதாவது ஷோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரியாக்ஷன்ஸ் டு மெசேஜ் யூ சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜுக்கு ஆப்போசிட் பர்சன்ஸ் யாராவது ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்ததை நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்காது. இனிமேல் யாராவது உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது உங்களை டிஸ்டர்பும் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.